எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பச்சை மொச்சையில் அடை சுட்டு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்து 3 தடவை கழுவிட்டு 3 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்து ஜாரில் போட்டு வச்சுருக்குறேங்க. அதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போது அந்த கழுவி வச்ச மொச்சையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/4 கிலோ மொச்சக்காவை வாங்கி உரித்து வச்சுருக்குறேங்க. இது ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வருங்க. இப்போ இந்த மொச்சையை நல்லா கழுவிட்டு அரிசியோடையே சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 4 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. திரும்பவும் கூட பத்தலைனாக்கா உப்பு சேர்த்துக்கலாம். இதை கொரகொரப்பாக தோசை மாவு பதத்துக்கு கொரகொரப்பாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு 1/2 டம்ளருங்க, துவரம்பருப்பு 1/4 டம்ளருங்க. 3 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேங்க. இது ஒரு 2 மணி நேரமாக ஊறிட்டுருக்குதுங்க. இதோட 3 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அரிசி தனியாக பருப்பு தனியாக நான் அரைச்சி எடுத்துருவேங்க. ஒட்டுக்கா போட்டாக்கா இது கொஞ்சம் கொரகொரப்பாக எடுக்கணுங்க. பருப்பு அரிசி கொஞ்சம் மைய எடுக்கணுங்க. அதனால் தனித்தனியாக நான் போட்டு அரைச்சிக்கிறதுங்க. இப்போ இது கூடயே சோம்பு சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக எடுத்துக்கலாங்க. அப்போ தான் அடை நல்லா ருசியாக இருக்குங்க. அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதுங்க. இதை இப்போ அரிசி மாவோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ அரிசி மாவில் கறந்தாச்சுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பீன்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதுவும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கேரட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாங்க. ஏற்கனவே கொத்தமல்லி தழை கருவேப்பிலை சேர்த்துருக்கிறதுனால கொத்தமல்லி தழை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இல்லை வேணுன்னா சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா அரைச்சதோடையே கூட விட்டுறலாங்க. ரொம்பவும் போட்டாக்க கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் கொதன்னு இருக்குன்ட்டு நான் போட்டு அரைச்சிருவாங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு தோசை கல்லில் அடை சுட்டு எடுத்துக்கலாங்க. அடை ஊற்றிக்கலாங்க. சுற்றிலும் நெய்யோ எண்ணெயோ எது தேவையோ ஊற்றிக்கலாங்க. இப்போது வெந்துருச்சுங்க. 2 நிமிஷத்தில் திருப்பி போடலாம். இந்த பக்கமும் கொஞ்சமாக விட்டுக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா நெய். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு 2 தடவை திருப்பி போடலாங்க. இப்போ தான் 2 பக்கமும் நல்லாவும் வேகும். அடையும் பஞ்சு மாதிரி மெதுவாக இருக்குங்க, சாஃப்டாக. இல்லைனாக்கா ரொம்ப நேரம் விட்டோம்னாக்கா ரஃப் ஆகிடுங்க.
2 பக்கமும் செவக்க விட்டுட்டு எடுத்துடலாங்க. இப்போ அடை தயாராகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, மொச்சை கார அடை தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.